வாக்யஜ்ஞேன கல்பதாம். இப்பதான் அதிகாரித்துவத்தை சொல்றார். இன்னும் சொல்றார், விவேகினோ விரக்தஸ்ய க்ஷமாதி குணசாலினஹ முமுக்ஷோரேவ ஹி பிரம்ம ஜிக்ஞாசா யோக்யதா மதா. விவேகினோ விரக்தஸ்ய க்ஷமாதி குணசாலினஹ முமுக்ஷோரேவ ஹி பிரம்ம ஜிக்ஞாசா யோக்யதா மதா. முமுக்ஷோரேவ பிரம்ம ஜிக்ஞாசா யோக்யதா. இப்படி சொல்ற, இவங்களுக்குத்தான் பிரம்ம ஜிக்ஞாசான்னு அர்த்தம், பிரம்ம விசாரம். பிரம்ம ஜிக்ஞாசான்னா பிரம்ம விசாரம். முதல் பிரம்மசூத்திரத்தோட முதல் சூத்திரம் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு இருக்கு பிரம்மசூத்திரத்தில். அதாவது சாதன சதுஷ்டய சம்பத்தியை பெற்ற பிறகு ஞானத்தினால் முக்தி, கர்மத்தினால் முக்தி இல்லை என்று அறிந்து கொண்ட காரணத்தால் பிரம்ம விசாரத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. அங்கே சொல்றார், இவங்களுக்கு தான் பிரம்ம விசாரம் பண்றதுக்கு தகுதிங்கிறார். யோக்கியத்தான அர்த்தம் குவாலிஃபிகேஷன், தகுதி. யாருக்கு தகுதி இருக்குன்னா இவங்களுக்கு தான். என்ன தகுதி, எதுக்கு தகுதினா பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்ம விசாரத்துக்கு தகுதி இவங்களுக்கு தான் இருக்கு. யாருக்குன்னா விவேகினஹா விரக்தஸ்ய ஷமாதி குணசாலினஹா முமுக்ஷோ ஏவ ஹி. ஹீனா நிச்சயமா, உறுதியாக சொல்லுகிறோம்னு அர்த்தம். விவேகினஹா ஏவ விரக்தஸ்ய ஏவ ஷமாதி குணசாலினஹா ஏவ முமுக்ஷோஹோ ஏவ. இந்த நாலும் சேர்ந்து அதை விளக்கி சொல்ல போறார் பின்னால. நித்யானித்ய விவேகம் எல்லாம் தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம். விரக்தஸ்யன்னு அர்த்தம் வைராக்கியம் உடையவனுக்கு. இஹாமுத்திரார்த்த தத்துவபோதம் மறக்கக்கூடாது. தத்துவபோதத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் இதுக்கெல்லாம் வேலை பண்ணுறேன், அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய. ஆக அதில் மனப்பாடம் பண்ணணும். அப்புறம் இந்த சாதன சதுஷ்டயம் கிம் நித்யானித்ய வஸ்து விவேக இஹாமுத்திரார்த்த பலபோக விராக சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வஞ்சேதி விவேக நித்யானித்ய வஸ்து விவேக கஹ நித்யவஸ்து ஏகம் பிரம்ம தத் வதிரிக்தம் சர்வமநித்யம் அயமேவ நித்யானித்ய வஸ்து விவேக விராக கஹ இஹ ஸ்வர்கபோகேஷு இச்சாராஹித்யம் சமாதி சாதன சம்பத்தி கா சமோதம உபரமஸ்திதிக்ஷா உபரதி ஸ்திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானஞ்சேதி சமஹ் கஹ மனோநிகிரஹ தமஹ் கஹ சக்ஷுராதி பாஹ்யேந்திரிய நிகிரஹ உபரமஹ் கஹ ஸ்வதர்மானுஷ்டானமேவ திதிக்ஷா கா சீதோஷ்ண சுகதுக்காதி சகிஷ்ணுத்வம் ஸ்ரத்தா கீதృశி குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாச ஸ்ரத்தா சமாதானம் கிம் சித்தைகாக்ரதா முமுக்ஷுத்வம் கிம் மோக்ஷோ மே பூயாதிதீச்சா ஏதத் சாதன சதுஷ்டயம் ததஹ தத்துவ விவேகஸ்ய அதிகாரிணோ பவந்தி. தத்துவபோதம் அது ஞாபகம் வச்சுக்கணும். அதே தான் வரப்போகிறது. இது ஒரு ப்ரெசன்டேஷன், விவேக சூடாமணியினுடைய ப்ரெசன்டேஷன். இந்த ஸ்லோகமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது நமக்கு இருக்கா பார்த்துக்கணும். விவேகினோ விரக்தஸ்ய ஷமாதி குணசாலினஹ, ரொம்ப அழகாக போடுற ஸ்லோகங்கள்லாம். முமுக்ஷோரேவ ஹி பிரம்ம ஜிக்ஞாசா யோக்யதா மதா. ஆக விவேக்கியாகவும் விரக்தனாகவும் ஷமாதி குணசாலியாகவும் புத்திசாலி மாதிரி உடையவனாகவும் அர்த்தம். முமுக்ஷு மோட்சத்தில் விருப்பமுடையவனாகவும் இருக்கிறவனுக்குத்தான் பிரம்ம விசாரத்துக்கு தகுதி இருக்கிறது என்று யார் சொல்லுகிறார்கள்னா அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. மதான்னு சொன்னா பெரியோர்களால் கருதப்பட்டிருக்கிறது. சாஸ்திரம் அறிந்தவர்களால், தத்துவ சாஸ்திரம் அறிந்தவர்களால் இந்த உண்மை உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. யோக்யதா மதா, புரிகிற வரைக்கும் விசாரம் பண்ணணுங்கிறார். அவகதி பர்யந்தம் ஞானம், நல்ல டீப்பா
அபரோக்ஷீகரண பர்யந்தம் விசார கர்த்தவிய, நன்றாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் பண்ணணும். ஒரு அழகான ஸ்லோகம் சொல்றார். தத்யான் நாவசரம் கிஞ்சித் காமாதீனாம் மனாகபி ஆசுப்தேர் ஆமிருதே காலம் நயேத் வேதாந்த சிந்தையா. இன்னொரு பாடம் இருக்கு. இவர் சொல்றார், அதாவது தூங்க போற வரைக்கும் சாக போற வரைக்கும் வேதாந்த சிந்தனையை விடக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, மற்றதுக்கெல்லாம் அவகாசம் கொடுக்காதே. காமக்ரோத லோப மோகங்களுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காதே. நெக்ஸ்ட் 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 போயிட்டே இரு. இதுல போர் அடிக்கிறதுன்னு சொன்னா உனக்கு பிடிக்கலேன்னு அர்த்தம். ஆகையினால முயற்சியை விடாது அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்லோகம் இருக்கு. சரி, அதையும் சொல்லி முடிச்சுடுறேன். இது வத்திரேகம். இதெல்லாம் இது இருந்தாத்தான் முடியும்னு அதை சொல்றார். இப்ப இதில் பொதுவாக சொல்லிட்டார். யார் விவேகியாகவும் விரக்தனாகவும் சமாதி குணங்களை உடையவனாகவும் முமுட்சுவாகவும் இருக்கிறானோ அவனுக்குத்தான் சாஸ்திரத்தை, வேதாந்த சாஸ்திரத்தை குருவினிடம் சென்று படிப்பதற்குரிய தகுதி இருக்கிறது. அவனுக்குத்தான் பலன் கிடைக்கும், இல்லாட்டி பலன் கிடைக்காது. படிச்சுட்டு போகலாம், தகுதி இருக்கிறது. வேற ஏதாவது காரணத்துக்காக படிப்பான். சில பேர் படித்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேதாந்தம் படித்தான்னா, வேதாந்த சிரவணம் ஃபார் பிஸ்னஸ்னா, அப்போ என்ன பண்ணுறது? அதுக்காக இல்லாமல் படிக்கணும். இங்கே வேற சொல்றார், அடுத்தது பார்ப்போம். விவேகினோ விரக்தஸ்ய சமாதி குணசாலினஹ முமுக்ஷோரேவ ஹி பிரம்ம ஜிக்ஞாசா யோக்யதா மதா. விவேகினோ விரக்தஸ்ய சமாதி குணசாலினஹ முமுக்ஷோரேவ ஹி பிரம்ம ஜிக்ஞாசா யோக்யதா மதா.